cinema.com வியூவர்ஸுக்கு எனது வணக்கம். உங்களுடைய புதிய படிப்பு இளமை நாட்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இளமை நாட்கள் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு நான் பண்ணுற ஒரு படம். இது எந்த வகையில் என்னுடைய ப்ரீவியஸ் ஃபிலிம்லேருந்து மாறுபட்டிருக்குன்னா, இது வரைக்கும் நான் ஓரளவு நோன் ஆர்டிஸ்ட் மட்டும்தான் வச்சு படம் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆல் நியூ. இந்த படத்தில் நடிக்கிற லீட் கேரக்டர்ஸு, சின்ன சின்ன சப் கேரக்டர்ஸ்லாம் கூட எல்லாமே புதுசு தான். சினிமாவில் நீங்கள் பார்த்துராத புதுமுகங்களாக இருக்கும். இது ஒரு இளமை காலத்தில் நடந்த சில இனிமையான நிகழ்வுகளை நினச்சி பார்க்குற மாதிரியான ஒரு கதை. இது நிச்சயமாக உங்களுக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்களை ஞாபகப்படுத்தலாம். ஒரு 60% இந்த படம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் பெரிய பெரிய ஹீரோலாம் வச்சு படம் பண்ணியிருக்கீங்க, ஏன் இந்த படத்தில் எல்லாமே புதுமுகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க? இல்லை, அப்படி இல்லை. அதாவது நான் என்னுடைய சூரிய வம்சத்துக்கு முந்தி நான் பண்ணுற ஆர்டிஸ்ட்கள் புதுமுகங்கள் இல்லாட்டாலும் கூட அவங்க ஒன்றும் பெரிய ஸ்டார்ஸ் கிடையாது. இப்போ புது வசந்தம் பண்ணும்போது அந்த படத்தில் நடித்த முரளியோ ஆனந்த் பாபுவோ ஒரு பெரிய ஸ்டார் கிடையாது. அதுக்கப்புறம் பெரும்புலியில் பாபு அது அவருக்கு ஆக்சுவலாக செகண்ட் ஃபிலிம். இன்ஃபேக்ட் அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்னையூர் தளன் ஓடவே இல்லை. ஸோ பாபு நடித்தார். அதுக்கப்புறம் நான் பேச நினைப்பலாம்ல அகைன் ஆனந்த் பாபு நடித்தார். கோகுலத்தில் ஜெயராம் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். மலையாளத்தில் ஒரு ஹீரோவாக இருந்தாலும் கூட தமிழுக்கு அவருக்கு அதுதான் ஃபஸ்ட் ஃபில்மு. புதிய மன்னர்களில் நடிக்கும்போது விக்ரம்லேருந்து யாருக்குமே பெரிய இமேஜே கிடையாது. அவங்களுக்கு கூட ஜனங்களுக்கு அவ்வளோவா பரிச்சயம் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்டுகள் தான். ஸோ ஒரு சூரியவம்சம் தான் ஃபஸ்ட். அந்த டைமில் சரத்குமார்க்குன்ற ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தது. ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டோடு சேர்ந்து பண்ண முதல் படம். அதனால் இது இந்த ஆர்டிஸ்ட் அன்னோன் ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்டோடையும் பண்ணியிருக்கேன். அவ்வளோ தூரம் பரிச்சயம் இல்லாத அட் த சேம் டைம் ஓரளவு தெரிஞ்ச ஆர்டிஸ்டோடையும் பண்ணியிருக்கேன். இது முற்றிலும் புதுமுகங்களை வச்சு எடுக்கிற முதல் படம் இதுதான். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த சப்ஜெக்ட் டிமாண்ட் பண்ணுது. இது அந்த யூத் ஏஜில் ஒரு பிட்வீன் 16 to 18 இயர்ஸ்க்குள்ளே நடக்கிற பல சம்பவங்களை உள்ளடக்கிய ஒரு படம். அதுக்கு நிச்சயமாக நோன் ஆர்டிஸ்ட்டை போடவே முடியாது. அது ஏதோ ஒரு சாயலை ஏற்படுத்திடும். அதனால தான் ஃபுல்லாக நியூவாகவே போடுறேன். அந்த காலகட்டத்தில் உங்கள் படத்தில் நடித்தவங்களாம் இன்றைக்கி டாப் லெவலில் இருந்திருக்காங்க. இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிறவங்க எல்லாமே டாப் லெவலுக்கு வருவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? வருவாங்கன்னு நம்புகிறேன். இதில் எல்லோரும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லோரும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நானும் ரொம்ப மெனக்கட்டேன். அந்த பிஃபோர் ஷூட் கிட்டத்தட்ட ஒரு 1 month என் ஆஃபீஸ்லேயே ரிஹர்சல் கொடுத்தேன். எல்லாருக்குமே ரிஹர்சல் கொடுத்துட்டு தான் ஷூட்டிங் போனேன். ஷூட்டிங்கில் போன பிறகு ஃபஸ்ட் டேயே ரொம்ப என்னுடைய அபிப்பிராயங்கள் நானும் என் கூட இருந்தவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தது. கொஞ்சம் டிலே ஆகுமோ, கொஞ்சம் லேட் ஆகுமா, இன்னும் 2-3 டேக் எடுக்க வேண்டியிருக்குமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் எங்களுடைய எல்லா அவநம்பிக்கைகளையும் தெரிஞ்சிட்டாங்க. இந்த படத்தில் நடித்த ஆல் பாய்ஸ் அண்டு கேர்ள்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக பட்டாங்க. நான் அதுக்காகவே ரெட் ஒனில் போனேன். ஃபிலிம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக டிஜிட்டலில் போகலான்னு சொல்லி ரெட் ஒன்லேயும் அடிஷ்னல் கேமரா 5Dயில் போனேன். ஆனால் ஃபிலிம்லேயே எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு அப்புறமா எங்களுக்கு தோணுச்சு. அந்த அளவு எங்களுக்கு டேக்ஸ் வேஸ்டேஜே இதில் கிடையாது. இந்த படத்தில் அவ்வளோ பிரமாதமாக பண்ணாங்க. நீங்கள் படம் பார்த்தா நிச்சயமாக சொல்லுவீங்க, இந்த கேரக்டருக்கு இந்த பசங்க எவ்வளோ ஆப்டாக இருக்காங்கன்ட்டு. உங்களோட படம் பொதுவாக குடும்ப பாங்கான படமாக இருக்கும். எல்லா ஃபேமிலிஸும் கண்டிப்பாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த படம் அந்த மாதிரி படமா இல்லாட்டினா டிஃப்ரெண்ட்டாக வேறு எதனா ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இது குடும்பமே இல்லை இந்த படத்தில். இது முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ் தான். அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுதான். அப்படி பார்த்தா என்னுடைய முதல் படமான புது வசந்தம் படத்தில் ஃபேமிலியே கிடையாது. ஒரு 4 boys and a girl, அதுதான் அந்த கதை. அதனால் அப்புறம் புதிய மன்னர்களும் ஃபேமிலி சப்ஜெக்ட்லாம் கிடையாது. ஸோ இது இப்போ ஒரு புது வசந்தம் மாதிரின்னு வச்சுங்களேன். ஃபுல்லாக பசங்களை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிற ஒரு படம். இதில் குடும்பம் பெருசாக எனக்கு தேவைப்படலை. இந்த படத்தில் பாட்டு மற்றும் மியூசிக்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த படத்தில் ஒரு 5 songs இருக்குது. பால்ராஜன் சொல்லி ஒரு கீபோர்ட் பிளேயர், அவர் ஃபஸ்ட் டைம் நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் மியூசிக் டைரக்டராக. ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு அவர். இவனா படம் ஆடியோ கேட்டவொன்னு சொல்லுவீங்க. சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நல்லா மெனக்கட்டுறாரு. அதுக்காக நல்ல ஒரு அழகான சவுண்ட் குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அது டியூனும் சரி, ஆர்கெஸ்ட்ரேஷனும் சரி, என்னுடைய முந்தைய படங்களுடைய சாயல்களே அதில் இருக்காது. இந்த விக்ரமன் படம்னா ஒரு மைனர் ஸ்கேலில் ஒரு டியூன் இருக்கும். அது எல்லோரும் சொல்லுவாங்க ஒரே மாதிரி இருக்குன்ட்டு. அதெல்லாம் இல்லை, கிடையாது. அந்த ஹம்மிங், லாலாலா, கோரஸ் கிரஸ் எதுவுமே இல்லை, கிடையாது. எல்லாத்தையும் நாங்கள் பர்பஸாக அதில் அவாய்ட் பண்ணோம்.
அந்த ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃப்ளேவரில் இருக்குது மியூசிக். கேட்டவுடனே எல்லாரும் சிங்கர்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த படத்தில் டாப் பாடகர்ஸ் என்ன பாடியிருக்காங்க இல்லை அவங்களுக்கு இல்லை, மீடியம் சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. ரொம்ப டாப் ஒரு ஹரிஹரன் ரேஞ்சுக்கு அந்த மாதிரி யாரும் கிடையாது. ஏன்னா சின்ன பசங்க நடக்கிற படம்ன்றதுனால அந்த ரேஞ்சுக்குள்ளே யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பாடியிருக்காங்க இதில். அதாவது ஹரிச்சரன், ஹரிஷ் ராகவேந்திரா, இந்த மாதிரி. ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் டேரக்டர்ஸ்லாம் வந்து படம் அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் ரொம்ப நீண்ட இடைவெளி எடுத்துக்கிறீங்க? அது என்னமோ எனக்கு ரைட் ஃப்ரம் த பிகினிங் அப்படியே பழகிடுச்சு. அதாவது ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் நான் ரொம்ப அவசரப்பட மாட்டேன். இன்னொன்று வந்து எனக்கு சம்பாதிக்கிறது மட்டுமே என்னுடைய நோக்கம் அல்ல. அப்படி இருந்தால் ஒரு சூரியவம்சம் ரிலீஸுக்கு பிறகு நான் அட் அ டைம் 10 படம் சைன் பண்ணியிருந்தா கூட ஒத்துட்டு இருப்பாங்க, படம் எடுக்க தயாராக இருப்பாங்க. அப்புறம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், வானத்தை போல் உன்னை இடத்துலாம் கன்சிக்யூட்டிவாக ஹிட்டு கொடுக்கும்போது எத்தனை படம் வேணாலும் பண்ணியிருக்கலாம். பட் நான் அதை விரும்பலை. பிரியமான தோழி, வசந்தம் ரெண்டும் சைமல்டேனியஸாக பண்ணேன். காரணம் என்னென்னா ரெண்டும் ஒரே ஸ்கிரிப்டுன்றதுனால. இல்லைன்னா அதை கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் நடித்தவங்களை பற்றி இதில் எல்லாருமே புதுசு தான். இந்த படத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 பாய்ஸ் இருக்காங்க, ஒரு 3 கேர்ள்ஸ் இருக்காங்க. எல்லாருமே புதுசு தான். சாரி, அந்த ஹீரோயின் மட்டும் ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்கு, இனிது இனிது காதல் இனிதுன்ற ஒரு படத்தில் மட்டும் நடிச்சிருக்கு. பாக்கி ஆல் இதில் நியூ தான். இல்லை, இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற பால்ராஜ் சாரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் வந்து ஒரு கீபோர்ட் பிளேயராகவே எனக்கு தெரியும். என் படங்களையும் 2-3 படத்துக்கு கீபோர்ட் பிளேயராக இருந்திருக்காரு. அப்போ நல்ல ஒரு அழகான சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துட்டு இருந்தார். அவருக்கும் ஒரு மாடர்னாக பண்ணணும் அப்படின்ற ரொம்ப ஒரு உத்வேகம் உள்ளவர் அவர். ஸோ இதுக்கு அவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அது 100% கரெக்டாக இருந்தது. அவர் ஒரு சாதாரணமாக ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு டியூன் அப்படின்னா 2 பேருமே ஈஸியாக சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம். திரும்ப திரும்ப போராடி ஒரு 40-50 டியூன் கேட்டு கடைசி ஒன்று ஃபைனல் பண்ணி அதை அவர் வேறு விதமாலாம் எடிட் பண்ணி ஒரு ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வருவார். அப்புறம் தான் நாங்கள் லிரிக்ஸ்லாம் எழுதி வாய்ஸ் மிக்சிங்கே போனோம். டியூன் கேட்கும்போதே தெரிஞ்சு போச்சு வேறு ஒரு புது ரோட்டில் அழகாக போகிறோம். அதாவது இந்த புதுசாக மியூசிக் பண்ணுறதுல சம்டைம் சில எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. ஜனங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு மியூசிக் மாதிரியும் ஆயிடும். அப்படியும் இல்லை, கேட்டால் இம்ப்ரெஸ் ஆகும், அப்படியும் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் எங்கேயுமே கேட்டுறாத மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அழகான கலவை இதில் இருக்குது. இந்த படம் எந்தெந்த லொக்கேஷனில் வச்சு ஷூட் பண்ணியிருக்கீங்க? ஃபாரின் ஷூட் ஏதாவது இருக்குங்களா சார்? இல்லை, இது வரைக்கும் நாங்கள் சோஃபார் எடுத்தது எல்லாமே அவுட் அண்ட் அவுட்டு மெட்ராஸ்லாம் எடுத்திருக்கோம். இனிமேல் வந்து நாங்கள் வந்து கர்நாடகாவில் வந்து ஹம்பி, பாதாமி, பிஜப்பூர், அது ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஒரு 7 to 8 days அங்கே ஷூட் பண்ணோம். அப்புறம் நார்த் இந்தியாவில் வந்து சண்டிகார் பக்கத்தில் ஒரு வில்லேஜில் ஒரு 3-4 நாள் ஷூட் பண்ணோம். அது இல்லாமல் இந்த படத்தினுடைய ஓப்பனிங் வந்து நாங்கள் யூஎஸில் ஷூட் பண்ணோம். இது எதுவுமே சாங் சீக்வன்ஸ் கிடையாது, எல்லாமே சீன்ஸ் தான். யூஎஸில் ஷூட் பண்ண போகிறோன்னா ஒன்றும் பாட்டுக்காக போல் படத்தினுடைய கதை அமெரிக்காவில் ஆரம்பிக்குது, அதுக்காக அங்கே போய் ஷூட் பண்ணுறோம். இப்போ வரும் படங்களில் இருந்து இந்த படம் எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அது நான் சொல்ல முடியாது, அது ரசிகர்கள் தான் சொல்லணும். நான் இது வந்து அப்படி மாறுபட்டிருக்கு இப்படி மாறுபட்டிருக்கு சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு படம். இது படம்ன்றதை விட நீங்கள் பார்க்கும்போது யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் சாங்ஸ் இருக்குது, ஆனால் இதில் குரூப் டான்ஸ் கிடையாது, லிப் மூமெண்ட் சாங் கிடையாது, பேக்ரவுண்ட் சாங் தான் இருக்குது எல்லாமே. ஸோ ஒரு லவ் சீன்ஸ் பார்த்தாலும் சினிமாத்தனமான காதல் காட்சிகளாக இல்லாமல் யதார்த்தமான வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற காதல் காட்சிகளாக இருக்கும். முடிவு வந்து அந்த மாதிரியான ஒரு மனசை தொடுற மாதிரியான ஒரு நல்ல முடிவு இருக்குது இந்த படத்தில். அதுவும் ரொம்ப 100% யதார்த்தமான ஒரு விஷயந்தான் இந்த படத்தில். நான் அதை தான் ரொம்ப மெனக்கெட்டேன். அதாவது இதில் சினிமாத்தனமாக எதுவுமே இருக்கக்கூடாது, இது முழுக்க முழுக்க ஒரு யதார்த்தமான படைப்பாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஷார்ட் 1ல் இருந்து எண்ட் ஷார்ட் டில் த எண்ட் ஷார்ட் வரைக்கும் அப்படி தான் நாங்கள் மெனக்கெட்டோம், அப்படி தான் எடுத்தோம். டைலாக்ஸ் ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், எல்லாமே அப்படி ரொம்ப ஒரு ரியல் லைஃப்பில் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த படம். இந்த படத்தில் வந்து இளைஞர்களுக்கு ஏதாவது மெசேஜ் இருக்குங்களா சார்? நல்ல மெசேஜ் இருக்குது, ஆனால் அந்த மெசேஜுக்காக நான் அதை ட்ரை பண்ணல. வழக்கம் போல் எங்களை அறியாமல் அந்த மெசேஜ் இதுக்குள்ளே வந்துடுச்சு. படம் பார்க்கும்பொழுது அதை வந்து இளைஞர்கள் நிச்சயமாக கொண்டாடுவாங்க. எப்படிப்பட்ட இளைஞர்களாக இருந்தாலும் சரி, நாட் ஓன்லி யங்ஸ்டர்ஸ், ஈவன் ஒரு மிடில் ஏஜ் குரூப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஓல்ட் ஏஜ் பீப்புளாக இருக்கட்டும், அவங்களுக்கும் நல்ல மெசேஜை பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி லவ்லியாக சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நீங்கள் டாப் ஹீரோஸ்லாம் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ரஜினி சார், கமல் சாரை வச்சு பண்ணாததுக்கு காரணம் என்ன சார்? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. ஒரு தடவை வந்து கமல் சார் கூட பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தது. அது லாஸ்ட் மினிட்ல எனக்கு வேறு ஒரு கூட கமிட்மெண்ட்டில் அது மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ரஜினி சாரோட ஆக்சுவலாக பாபா டைமில் நான் தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன டாக் இருந்தது.
லாஸ்ட் மினிட்ல நான் கொஞ்சம் எனக்கும் உண்மை நினைத்த படம் இருந்தது. ரஜினி சார் அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துட்டாரு. பட் அதில் எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அந்த டைமில் சுரேஷ் கிருஷ்ணா சார் கொஞ்சம் டவுனாக இருந்தார். ஸோ அவருக்கு தான் ரஜினி சார் பண்ணணும். ஏன்னா ரஜினி சாரோட சேர்ந்து ஒரு 3 ஹிட் படம் கொடுத்துருக்காரு. அவருக்கு இவர் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாரு, அது பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் நல்ல விஷயம்தான். இளமை நாட்கள் படத்தில் உங்களோட இளமையான நாட்களோட பிரதிபலிப்பு ஏதாவது இருக்குங்களா சார்? இல்லை, இது பட் நான் பார்த்த கேள்விப்பட்ட நிறைய நிஜ சம்பவங்களுடைய கோர்வை தான் அந்த படம். ஆனால் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்ன்றது எதுவும் பெருசாக இல்லை அதில். இந்த படத்தோட ஆடியோ லான்ச் என்னைக்கு? இந்த படம் ஆடியோ லான்ச் நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணலை. இன்னும் ஒரு சாங் பேலன்ஸ் இருக்குது. அதனால் அது ரிலீஸுக்கு முன்னாடி பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கும். தெரில. இந்த படம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க சார்? மூவி இப்போதைக்கு ஜூலைன்ற மாதிரி ஐடியா வச்சுருக்கோம். பட் மேபி கொஞ்சம் டிலே ஆகலாம். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் இந்த யூஎஸ் ஷூட்டிங் இருக்குது, இந்த நார்த் இந்தியா ஷூட்டிங் இருக்குது, எல்லாம் பேலன்ஸ் இருக்குது. அதெல்லாம் எடுக்கிறதுனால என்னால் உறுதியாக இப்போ சொல்ல முடியல. சார் உங்களோட அசோசியேட் கேஎஸ் ரவிக்குமார் சாரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அவர் என்கிட்ட என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் புது வசந்தம் படத்தில் ஒரு அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார். அதனால் ஒரு சின்சியர் ஒர்க்கர் அவர். ஒரு கமாண்டிங் இருந்தது. அப்போயே ஒரு 100 பேர் க்ரௌடு வந்தால் நான்லாம் கொஞ்சம் பயந்துடுவேன். அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். உள்ளே இறங்கி லோக்கலாக இறங்கி மிரட்டி அப்படிலாம் வேலை வாங்குவார். அந்த மாதிரி ஒரு கமாண்டிங் உள்ளவர். ரொம்ப ஒரு தேனி மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய ஒருத்தர். ஒரு ஈகோ கிடையாது, காம்ப்ளெக்ஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த படம் பண்ணும்பொழுது என்னை விட ஒரு அதிக படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு தான் என்கிட்ட ஒர்க் பண்ணார். நான் ஏதாவது திடீர்னு கோவப்பட்டாலும் கூட அவர் இதுக்கான விளக்கம் சொல்ல மாட்டார். இது சார் நான் அப்படி பண்ணல சார் அப்படிலாம் சொல்லாமல், சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அந்த வேலையை போய் செஞ்சுட்டு சாயங்காலம் ஷூட்டிங் முடிஞ்சோடனே என்கிட்ட சொல்லுவார், சார் அப்படி சொல்லிட்டீங்க, எல்லாருமே என்கிட்ட கோவப்பட்டீங்க, தப்பு என்னது கிடையாது, இன்னொருத்தர் இது அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் கேட்பேன், ஏங்க இதை காலையிலே சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு. சொன்னால் ஆர்கியூமெண்ட் தான் சார் வரும் நமக்குள்ளே. அதனால் வேலையை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன் அப்படின்பார். அந்த மாதிரி வேலை செய்யணும், வேலை கரெக்டாக இருக்கணும். இதில் மட்டுமே கரெக்டாக இருக்கிற ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அவர். உங்களுடைய அடுத்த படைப்பை பற்றி சொல்லுங்கள் சார். அடுத்த படைப்பு இப்போ இந்த படமே ரொம்ப சின்ன பட்ஜெட் படம். இதையும் விட ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கு முழுக்க 5Dலே பண்ணுறதுக்காக ரொம்ப யதார்த்தமான ஒரு கதை ஒன்று யோசிச்சுட்ருக்கேன். அதை அதிகமாக ப்ரொசீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த மாதமே கூட ஆரம்பிச்சிருவேன். அதுவும் ஃபுல்லாக நியூ ஃபேஸஸ். ரொம்ப தலை சிறந்த படமாக இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு அது. இன்றைக்கி இருக்கிற டேரக்டர் நிறைய பேர் ப்ரொடக்ஷனில் இறங்கிட்டாங்க. நீங்கள் எப்போ சார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க? இல்லை, இது வரைக்கும் இல்லை. அது சொல்ல முடியாது. அது காலத்தின் கட்டாயம். நம்ம எப்போ திடீர்னு ப்ரொடியூசர் ஆகணுன்ற ஒரு நெருக்கடி வந்தால் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். பட் இது வரைக்கும் பண்ணலை. கிட்டத்தட்ட 20-21 வருஷத்தை கிராஸ் பண்ணிட்டேன். அதனால் அது ஒரு ரொம்ப டென்ஷனான டார்ச்சரான வேலை. அது இவ்வளோ நேரம் என்னுடைய இந்த பேட்டியை பார்த்த kalakalcinema.com வியூவர்ஸுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றியை சந்திச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல அக்கேஷனில் அவங்களெல்லாம் சந்திக்கிறேன்.